ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ரஷ்யாவுக்கு வந்து நம்மளோட நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வந்து சென்றிருக்காரு. அங்கே ரஷ்ய நாட்டினுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருதை வந்து அந்த நாட்டினுடைய பிரதமரான புதின் அவர்கள், அதாவது விளாடிமிர் புதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இந்த விருது வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, எப்போது வந்து கொடுக்குறாங்கன்றத நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விருது வந்து இயேசுவினுடைய முதல் சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித ஆண்ட்ரூ. அவருடைய பெருமையை வந்து நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த விருது 1698 ரஷ்ய அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகே, யார் யாருக்கெல்லாம் இந்த விருது வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல், கலை, கலாச்சாரம், அறிவியல் துறைகளில் தலை சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் இந்த விருதை வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு இதற்கு முன்னாடி 2019 வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் கிரிக்கெட் வீரரான கௌதம் கம்பீர் அவர்கள் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர். இவர் தான் வந்து இந்திய ஆடவர் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர், அதாவது ஹெட் கோச்சாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தினுடைய முதன்மை ஆலோசகராக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து, அதாவது காசநோய் ஒழிக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு எந்த ஆண்டை வந்து இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளுடைய தமிழ்நாடும் நம்மளுடைய இந்தியாவும் காசநோயை வந்து எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்றதை இதற்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே. அதை வந்து ஒழிக்கிறதுக்கான முதன்மை ஆலோசகராக யார் நியமிச்சிருக்காங்க? டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். இவங்க வந்து இதற்கு முன்னாடி உலக சுகாதார அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரலாகவும் ஐசிஎம்ஆர்னுடைய டைரக்டர் ஜெனரலாகவும் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, டாக்டர் சுவாமிநாதன், அவங்களுடைய டாக்டர் தான் வந்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அரசு முறை பயணமாக அமெரிக்காவுக்கு வந்து சென்று இருப்பார். அவர் அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் காப்பீட்டில் 1.4 கோடி பேருக்கு இது வரைக்கும் கட்டணமில்லா இலவச சிகிச்சை வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருப்பார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம் திட்டம்ன்றது 2023 டிசம்பர் 18 வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து, அதாவது அவசர சிகிச்சைகளுக்கு இலவச அவசர சிகிச்சைகள் வழங்கும் திட்டம். அதாவது சாலை போக்குவரத்து விபத்துகளில் அவசர சிகிச்சை வழங்கும் திட்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். எமர்ஜென்சியாக வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம் இல்லையா, அதற்கான பயிற்சிகளாக கூட ரீசெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த திட்டம் பேர் தான் வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2023 டிசம்பர் 18 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து 10ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா மேற்கூரைகளை தாங்கி நிற்கக்கூடிய, அதாவது மேலே கூரைகள்லாம் போட்டு அது தாங்கி நிற்கிறதுக்காக மூங்கில் கொம்புகள்லாம் வந்து நட்டு வைப்பாங்க இல்லையா, அதை தாங்கக்கூடிய 3 குழிகளையும் அந்த அகழ்வாயினுடைய குழியில் பானையினுடைய விளிம்புகள் வந்து தெரியறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இன்னையோட குரலை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் வந்து தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குரலை வந்து வாசிச்சிடலாம். அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இந்த குரலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள், அதாவது அதனால் என்னென்ன அழிவுகள் வந்து ஏற்படும், அதனால் என்ன பாதிப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படும்ன்றதை நம்ம ஆராய்ந்து தான் வந்து ஒரு செயலை வந்து செய்யணுன்றது தான் இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா, இன்னொரு தடவை வாசிக்கலாமா? அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வரும் விளைவுகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குறள் வந்து தெரிந்து செயல் வகைன்ற அதிகாரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா?
ஓகே, இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னா, ரஷ்யாவினுடைய கசான், கேத்ரின்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்களில் இந்தியாவினுடைய புதிய துணை தூதரங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஎம் அவர்கள் வந்து அங்கே போயிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். மறுபடியும் வந்து அகழாய்வு பணியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் இருக்க மருங்கூர் அப்படின்ற இடத்துல வட்டச்சில்லுகள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, வட்டச்சில்லுகள். அப்போது வட்டச்சில்லுகள் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இருக்க மருங்கூர் அகழ்வாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.